மஞ்சள் கத்திரிக்காய். ஆனா உங்களை விட இது அழகா இருக்கு போட. காய்ச்சி கிடக்குன்னு. இப்ப என்னக்கா இது வந்து அறுவடை காலம் வந்துட்டதா? எவ்வளவு பகுதியில் இது இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கிறோம்னு சொன்னால் தேராவில் என்ற இடத்துல இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறதுக்கு இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய காடு. அந்த காட்டை கடந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விவசாய பூமி. அழகான முறையில் ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த விவசாயம் செய்கிற அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. உள்ள பைத்தஞ்செடியும் மற்றது கத்திரி செடியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் அந்த இது எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இப்போ நாங்கள் அதை கடந்து உள்ளே போக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னைக்கே ஒரு தகரத்தால் ஒரு கேட் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஓகே, அதை கடந்து போவோம். நினைக்கிறேன் இந்த மாடுகள் ஆடுகள் வந்து வராமல் பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நீட்டாக அந்த பாட்டிகள் அமைக்கப்பட்டு இருக்குது. சரி, அவைக்கு நாங்கள் மரியாதை செலுத்தும் வகையில் நாங்கள் செருப்பெல்லாம் கலட்டிகிட்டே உள்ளே போவோம். ஓகே, உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் பாட்டிகளில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு தெரியலை. ஒரு நாய்க்குட்டி ஓடுறாருங்கால. அப்பா, முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கத்திரி செடி இருக்குது. கத்திரி செடி இப்படி இருக்கிறதுக்கு என்ன நிறைய செடிகள் வாடிய நிலையில் காணப்படுது. என்ன ரீசன் தெரியலை. ஓகே, இப்போ எங்களோட ஒரு அக்கா இணைஞ்சிருக்கா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். அக்காவுக்கு என்ன பேர்? பத்மலீலா. பத்மலீலா. ஓகே, பத்மலீலா அக்கா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் இதை பராமரித்து கொண்டு இருக்கிறீங்க. ஓகே, சரி அக்கா. இப்போ என்னென்னா இதில் கத்திரி செடி இந்த போட்டு இருக்குது. ஒரு சில செடிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, சிலது வாடி போயிருக்குது. என்ன ரீசன்? சில மரங்களுக்கு நோய் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன நோயா? தண்ணி பற்றாக்குறை. இப்போ இந்த இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருது? குழாய் கிணறு அடித்தது தான். அது அங்கே இப்போ மற்ற காணிலேருந்து தான் எடுக்கிறோம். இப்போ குழாய் கிணறுல மோட்டர்களை எடுத்தால அதில் பாவிக்கிறதில்ல. அப்படியும் பிரச்சனை இருக்காது. இப்போ மற்ற அடுத்த அங்காளி காணியில இருந்து தான் தண்ணி வருது. அது தண்ணி பற்றாக்குறை. இப்போ நீங்கள் எங்கேருந்து வரணும்? இங்கே நாங்கள் தேராவி சாந்தி அங்கிருந்து இங்கே வேலைக்கு வரீங்க. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ இந்த தோட்டத்தில் வேற என்னென்ன பயிற்சி போட்டுருக்கிறீங்க? அதை பற்றி ஒரு சொல்ல மாட்டேங்கிறேன். பைத்த செய்திருக்கு. ஓகே, வாங்க பைத்த இதுக்கு போவோம். ஓகே, கத்தரி நல்லா இப்போ காய்ச்சி கிடக்குன்னு. இப்போ என்னக்கா இது வந்து அறுவடை காலம் வந்துட்டதா அல்லது இன்னும் இருக்கா? இன்னும் பெருசா வரும் அப்படியா? இல்ல இவ்வளவுதான். இவ்வளவுதான். ஏன் இந்த இனத்துக்கு அப்படிதானா இல்லாட்டி என்ன வளர்ச்சி காணாதா? வளர்ச்சி கொஞ்சம் சின்னதா கிடக்குற மாதிரி. தண்ணி பற்றாக்குறையும் மற்ற அந்த மருந்து அடிச்சாலும் நோய் வருது. ஆனா ஒரு சிலது பெருசா கிடக்குன்னு நல்லா பூத்து இருக்குதப்பா. என்ன இந்த இப்படி பூக்குறதுக்கு என்ன அதுக்குண்டு ஒரு பசலை போடுறது அப்படியா இல்லாட்டி தானா வர்றது? மருந்து அடிக்கிறது. ஓகே, இங்கால கத்திரி செடி. ஓகே, இப்படி போட்டிருக்கிறீங்க. அடுத்து இதுதான் பைத்த. இதுதான் பைத்த. ஓகே, இது என்னக்கா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு? அப்படி இப்பதான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பைத்தம். சின்ன பைத்தம் கொண்ட தட்டு சின்ன இது வரது. தடிகள் ஊண்டி அதுக்கு கவுரோடி. எவ்வளவு தூரத்துக்கு தடிகள்? ஒரு மீட்டர்? 1 மீட்டருக்குள்ள ஒரு தடி, ஒரு லைன். இதுல என்ன இது கயிறு கட்டி இருக்கிறது? இந்த கொடி படறதுக்கா? கொடி பறந்த காயல் அந்த நெருக்கமா வராம அப்படி என்ன. இப்ப இதெல்லாம் இப்ப கீழே வந்து கிடக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல. அதுதான். இது எவ்வளவு கால பயிரக்கா? இப்ப எவ்வளவு காலத்துல இப்படி வரும்? 40 நாள். 40 நாள்ல காய்க்க ஆரம்பிச்சிடும். 40 நாள். ஓகே, இப்ப இது எவ்வளவு பகுதியில இது பைத்த வந்து செய்றீங்க? பைத்தங்க ஒரு காலை கருத்து செய்து கொண்டிருக்கிறீங்க. இதுலயும் ஒரு சிலது காஞ்சி கிடக்குன்னு. அது இதுல வந்து காட்டு விலங்கு பிரச்சனை இல்லையா? யானை வருது. யானை வரும். யானை வருமே.
குரங்கு குரங்கு பிரச்சனை இருக்கு. கிளிகள் அப்படி பிரச்சனை இருக்கு. ஓகே. அங்கே நல்ல பெரிய வேணா அங்க அடுத்த கொடிக்க கிடக்கு பெரிய பைத்தம். அங்கே பார்க்கலாமே. ஓகே. அதான் சந்தைக்கு போனா பைத்தம் எல்லா கடையிலயும் இருக்கு எப்பயுமே. இப்போ இது வந்து இப்போ இந்த குறுகிய இந்த காலத்துக்குள்ளத்தான் வளரும் அப்படி இல்லை. எப்போ போட்டாலும் வரக்கூடிய வைக்கலாம். கத்தரிக்காயும் அப்படித்தானே. வைக்கலாம். ஒரு சீசன் அந்த விலை வேண்டா ஒரு சீசனுக்கு தான் விலை வைக்கும். விலை மற்ற எல்லாம் விலை குறையும். அதுதானே. ஓகே. அப்படியே நாங்கள் இதுக்குள்ள போய் பார்க்கலாம். அங்கே பெரிய பைத்தியங்களை காட்டுங்க. அங்கே அப்படியே நீரம். தோட்டத்துக்குள்ள போகவே ஆசையா இருக்குது. அவ்வளோ அழகா நீட்டா இருக்குது. இப்போ உங்களுக்கு நாள் சம்பளம் அப்படியாக்கா? நாள் கூலி எவ்வளவு? எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பேர்ல தானே. இப்போ 1800 ரூபா தரும். 1800 ரூபாய். எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்? அங்கே காலமாக இப்போ 5 மணித்தியாலம், பின்னேரம் 3 மணி 8 மணித்தியாலம் வேலை செய்யணும். இப்போ நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி சொந்தமாக இப்போ செய்கிறீங்களே, அங்கே நல்லா காய்ச்சி கிடக்குன்னு. இது முதல் வச்ச பையன். வா எப்படி இருக்குன்னு பைத்தம். இன்றைக்கு தான் பைத்தம் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் முதல் தடவை. ஒரு இப்போ இது வந்து என்ன அறுவடைக்குரியதா? இன்னும் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஆயிரது. அதுதான். இப்போ ஒரு நாளைக்கு நேற்று ஆஞ்சினாங்க நாளைக்கு. இப்போ இதை பயிரிட்டு 40 நாளில் இது இந்த விளைச்சல் கிடைக்குமாக்கா? இப்போ தொடர்ந்து பிறகு எவ்வளோ காலத்துக்கு இப்படியே இருக்கும் இந்த கொடி? ஒரு மாதம். அதுக்கு பிறகு ஒரு மாதமே. பிறகு பஸ் வந்து இப்படி செய்யணுமே. பிறகு திருப்பி நடுவோம். அப்படின்னா இப்போ 3 மாதம் வருமா? 3 மாதம் இருக்குமா? என்னது இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ இந்த வித்து போட்டு இது வளர்ச்சி அடைஞ்சு வருதல்லோ, வந்து ஒரு அறுவடை செய்துட்டீங்க, திரும்ப அறுவடை செய்வீங்க. இப்படி இந்த செடி எவ்வளவு காலம் இருக்கு? ஒரு வருஷம் அப்படி? 1.5 மாதம். இல்லை 1.5 மாதம். என்ன சொல்றீங்க? அப்ப அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு திருப்பி இதை வெட்டி போட்டு செடிகளை வெட்டி போட்டு தடியெல்லாம் ஊண்டிட்டு பிறகு உழுது பிறகு கொட்டை நட்டு தான் பிறகு எடுக்கிறோம். நாங்க நினைச்சோம் ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு வருஷம் இப்படி இருக்கும் போல. இல்ல ஒரு வருஷம் இருக்கு. அது 1.5 மாதம் மட்டும் காயாயலாம். நாங்க வீடியோ பாக்குறதெல்லாம் கண் வச்சிருவாங்களோ தெரியல, அப்படி அழகா வளர்ந்துருக்குது. அவங்க பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு. முதலாளி இப்போ ஏன் வீடியோ எடுக்க விட்டு இப்போ குழம்ப போறாரு. அதுதான் முதலாளி பேசுறாரு. இல்ல அவர் அழகா சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லைண்டு. அது ஓகே. ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பைத்தம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த பச்சை பாம்பும் இப்படிதானே இருக்குமேனாக்கா? இதுக்குள்ளது வர்றதோ அப்படி? இல்லை இன்னும் வரையில. ஓகே. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அழகான தோட்டத்தில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் போல. வாவ் சூப்பர். ஓகே. இப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றதாக்கா இப்போ எங்கே இதை அறுவடை செய்து எங்கே சந்தைக்கு கொடுக்குறோம்? நீங்கள் தான் அறுவடை செய்து எல்லாம் கட்டியெல்லாம் ஏற்றுறதா இல்லாட்டி அவர் ஓனரும் வருவார்? அவரும் வருவார். அவர் தான் சந்தைக்கு கொண்டு போவார். அவர் வந்து ஆஞ்சு 1000 எல்லாரும் சேர்ந்து தான் ஆய்வோம் சந்தை. இப்போ கிலோ எவ்வளோ போகுது? இப்போ இவ்வளோ போகுதுன்னு சரி. இப்போ விலை குறைவான்னு சொன்னவே கொஞ்சம் குறைவு மாதிரி தான். நானும் நேற்று சந்தையில் வாங்கின குறைவு வாங்கி 200 ரூபாயே நான் போகுதுன்னு சொன்னேன். நல்லா வருது என்ன இந்த மண்ணுக்கு பாருங்க எப்படி இருக்கு. இந்த மண்ணை பாருங்க, நல்ல மண் என்னக்கா. என்ன உழுது பசலை போட்டு தண்ணி போட்டு என்ன உழுது வாய்க்கால் கட்டி தான் கொட்டை நடுறது. பிறகு அதுக்கு கிண்டி பசலை வச்சு பிறகு தடி ஊண்டி பிறகு ரச்சு தடி ஊண்டி. இப்போ இந்த 2 பயிர் மட்டும் தான் நீங்கள் இருக்குது அப்படியே? இந்த 2 தான் வச்சிருக்கிறோம். இது என்ன பொம்மை இது? இது சும்மா குரங்குக்காக. இதுக்கு ஏதோ ஒரு பொம்மை சொல்லுவாங்களா? என்ன வாயில் வர வெரிலி வச்சிருக்கிறீங்க என்னத்துக்காக? குரங்கு. நாங்களே பார்த்து கண் வைக்கிறோம் போற. அது குரங்குக்கா? குரங்கு இதை பார்த்து பயப்பட போகுது. ஆனா உங்களை விட இது அழகா இருக்கு போட. கத்தரி. இது வந்து கத்திரி பூ வந்து பொதுவாக ஊதா நிறம் இல்லோ? நிறத்துல இருக்கு இப்ப கத்தரி. இப்ப
அந்த ஹைப்ரிட் செடி இந்த அப்படி இப்படி இருக்குது என்ன புதுசு புதுசாக விளைச்சல் அதிகரிக்கிறதுக்காக புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. அந்த சின்ன கண்டு இருக்காம பாருங்க. இன்னொரு அக்கா அங்கே நிற்கிறா, ஆனால் கதைக்கிறதுக்கு வர மாட்டேடா. ஆனால் சின்ன கண்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். என்ன மாட்டி விட்டு. ஓகே அக்கா, இப்போ நாங்கள் இதுதான் சின்ன கண்டு அக்கா. அங்கே அக்கா இது கத்திரி கீழே கீழே கிடக்கு. அது நிலத்தோட வந்துருக்கு தானே. காய்ச்சி செடி. ஆனால் அளவு காணாத மாதிரி என்னக்கா சின்னதாக கிடக்கு. என்ன சொல்றீங்க? இங்கே இதுதான் பைத்த சின்ன, அது கொட்டை போட்டிருக்கு. இது கத்தரி இது தடி உண்ற பருவம். இது தடி. ஓகே, அந்த கொடி வர ஆரம்பிச்சுட்டு தடி உண்ற பருவம். இது குழியும் போட்டு கிடக்கு. இனி தடி. இது தடி காசு கொடுத்து வேண்டாம் அப்படியே. காசு கொடுத்து போட்டோம். இங்கே என்ன பக்கத்தில் காடு தானே வெட்டி தருவாங்க வேணே. வெட்டினா பிடிச்சிடுவாங்க. ஆடா, அப்போ என்னண்டு தடி எப்படி கிடைக்குது? வெட்டி காசுக்கு தான் பண்ணுறது. சரி சரி சரி. இந்த போமிட் எடுத்து வெட்டிக்கிறான். போமிட் எடுத்து விட்டு இப்படி செய்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான இதெல்லாம் கூட ஆடை இல்லை இல்லை, நாங்கள் இருக்கிறதாங்க ஆடு. போயிட்டு விரட்டுங்க விரட்டுங்க. ஓகே, நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அத்துமீறி ஆடு வந்து உள்ள வந்துட்டார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு கலைக்கிறா. அவள் விட்டு அவள் ஓடி சேர்ந்துட்டாங்க 2 பேரும். அத்துமீறி உள்ள போங்க. மாட்டி கொண்டு அங்கே போய் கத்தி கொண்டு. ஓகே, இப்படி விவசாயம் செய்யும்போது வாரான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறது வழக்கம்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கம் இந்த பக்கம் கிடக்கிறதெல்லாம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்ன முடிஞ்சதா? இது முடிஞ்சது. இதெல்லாம் அறுவடை செய்து இதுக்குரிய காலம் முடிஞ்சது. இனி அப்போ இதுக்கு திரும்ப வச்சிருக்கிறீங்களா? என்னத்துக்கு திரும்ப காய்க்குமா? இல்லை இல்லை. ஓகே, இதில் மஞ்சளாக கிடக்கு கத்திரிக்காய். அது சும்மா காலம் இந்த பழுக்கிறான். ஓகே, கத்தரிக்காய் பழுத்தால் பார்த்துக்கோங்க. இப்படித்தான் இருக்கும், வாழைப்பழம் மாதிரி இருக்குது. மஞ்சள் கத்திரிக்காய். இன்றைக்கு தலைப்பு இதுதானக்கா. தேராவிலில் உற்பத்தியாகும் மஞ்சள் கத்திரிக்காய். ஓகே, இது வந்து வித்து எடுக்கலாம். இது எடுக்கலாம், இது இல்லை பயன்படுத்துறது இல்லை. ஓகே, இப்படி தான் போய் கொண்டிருக்குது. சரி, அடுத்த மற்றது அங்கால இன்னொரு தோட்டம் இருக்கிறீங்க, அதுக்கு எங்கே போகும்? அது அவங்க அது வேறு ஆக்கள். அதான். ஓகே, அப்படியே மற்றும் இன்னொரு அக்கா வேலை செய்து கூட. அக்கா வணக்கம். அக்கா அக்காவுக்கு என்ன பேர்? மகேந்திரன் சாந்தினி. சாந்தினி ஃபுல் பேர் தான் சொல்கிறீங்களா? என்ன சாந்தினி மகேந்திரன் சாந்தினி. ஓகே அக்கா, இப்போ நீங்கள் என்ன இதுக்குள்ளே கத்திரி எல்லாம் பராமரிக்கிறீங்க? இப்போ இங்கால இந்த இதெல்லாம் பாடி கிடக்கு, என் தண்ணி ஊற்ற விட்டீங்களே, அதில் நோய். இப்போ நோய் என்றாக்கா இதுலேருந்து ஃபுல்லாக அகற்றினா தானே அடுத்ததுக்கு பரவாது, அப்படியே இல்லையா? மருந்து அடிச்சு விட்டுறீங்க. மருந்துகள் பயன்படுத்தப்படுது. ஓகே ஓகே. நீங்கள் எங்கேருந்து பாருங்க வேலைக்கு? நான் எல்லாம் பக்கத்தில் எல்லாம் பக்கம் தான். ஓகே, நான் வேலையை குழப்பறோன்னு தெரியும், நீங்கள் வேலை செய்து கொண்டே. சரி சரி. ஓகே, இங்கால கத்திரி செடி, அங்கால பைத்தம். உள்ள செடிக்கு நல்லா தண்ணி ஓடும். அதுக்கு தானே. பூச்சியால் புழுக்கள் அந்த புல்ல இருந்து கத்தரிக்காய் படும் தானே. அப்போ அதனால புல்லுகள் இல்லாமலுக்கு செருக்கி விடணும். இல்லாமல் செருக்கி நீட் பண்ணி விட்டால் தான் புல்லு கொஞ்சம் பிடிக்கிற குறைவாக இருக்கும் புழுக்கள். இங்கே இல்லை பண்டிகையும் பாரதோ இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறதுனா இந்த விலங்கு கிளி வந்து பைத்தங்காய் அடிக்கும். அதுதான், கிளி வந்து நிறைய பைத்தங்காய் அடிக்கும், அதுக்கு காவல் இருக்கணும், கிளி கலைக்கணும். மற்றது குரங்கு இதால் வயிறால் வந்து காட்டுக்கால வந்து குரங்கு வந்துடுறாங்க, கத்தரிக்காய் விடுங்க, அதுக்கு காவல் பார்க்குறது. இப்போ எல்லாம் டீம் இறங்கிட்டாங்கன்னா கிடைக்கும் கஷ்டம். என்ன உடனே எல்லாம் ஓடாதுல்ல, வெடிகள் எதுவும் போடுறதா? வடிவதை கலைக்கிறதா, எங்களையும் கலைக்க நிற்கும் வடி போடுறது. மற்றது இது கூட யானை இறங்குறது, யானை வாரது இருந்து மழை கூடினா
அடதான் மழை கூடின இந்த காட்டுக்களை வந்து யானை இங்கே வரும் வேர்க்காட்டுக்குள்ள இந்த இதில் கம்பி யானை வேலி போட்டிருக்குல்ல ஓ போட்டால் இதுக்கு கிணறு கொடுத்தா கம்பியெல்லாம் அறுத்துடு எல்லாமே ஒரு பிரச்சனை தான் மோட்டரை இந்த மோட்டரை போட தண்ணி ஏன்னா மோட்டரை களவெடுத்துட்டு போயிடணும் ஆடா இப்போ அங்கே பக்கத்து அங்கே கிணத்துல தண்ணி வைக்கணும் மோட்டர் இப்போ என்ன காலையில் முதல்ல வந்த உடனே என்ன தண்ணி போடுறதா அல்லது சின்ன மற்ற வேலைகள் செய்கிறது வேலைக்கு வந்து சில வேலை பைத்தங்காய் அதுகளை செய்துட்டு சேர்ந்து தான் தண்ணி கட்டி புல்லு செருக்கிறது கத்திரிக்காய் கத்திரிக்காய் அஞ்சு எல்லாம் கொடுத்து சந்தை 8 மணிக்கு கொண்டு போயிடணும் கொடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மற்ற வேலையெல்லாம் செய்யணும். இப்படித்தான் போகுதுன்னா அவங்களோட வாழ்க்கைகள். இப்போ நீங்கள் இயக்கம் இருந்த காலத்தில் போர் சூழலில் இங்கே இருந்தீங்கன்னா வெளியில் அங்கே இருந்து இங்கே இடம்பெயர்ந்து போகையில் எங்கேருந்து இடம்பெயர்ந்து போனீங்க? இங்கே தேராவில். உங்களோட உறவுகள் எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை? எல்லாருமே அந்த சிக்கல்கள்லாம் ஒன்றும் இல்லை? இல்லை எங்களோட மச்சாண்ட மகன் உண்டு மகன் மகன் அவரும் காணாப்போனார் காணாப்போனாரா? அப்படி பல துன்பங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஏதோ போய் கொண்டிருக்குது வாழ்க்கை. என்ன பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்களா? ஓமாம் படிக்கிறோம். 3 பேரும் படிக்கணும். பைத்தம் தோட்டத்துக்குள்ளே தான் வந்திருந்தேன். ஓகே, இந்த பாருங்க நல்ல பூ பூத்துருக்குது இந்த இடமெல்லாம். இந்த அப்படி இருக்குன்னு பாருங்கள் இது. ஓகே, பைத்தம் பூவாயமாக இருக்கா? இந்த பாருங்க இப்படிதான் பைத்தம் பூ இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குது. வித்து மாதிரி இருக்குது பார்க்க. பூவே ஒரு வித்து மாதிரி தான். ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேராவில் பகுதியில் பைத்தம் பயிற்சியை எப்படி மேற்கொள்கிறாங்க, கத்தரி எப்படி மேற்கொள்கிறாங்கிற இது தொடர்பான ஒரு காணொலியை போட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு பைத்தம் தோட்டத்துக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குங்கிற அனுபவம் இருந்திருக்காது. ஸோ அவைகளுக்காக இந்த காணொலி பிடிச்சிருக்கு வைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.